ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா என்ன, அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது, டாமை எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ணுறது, இந்த டாமுக்குள்ளே புது புது எலமெண்ட்ஸை நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து கிரியேட் பண்ணி ஆட் பண்ணுறதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவோட ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஆல்ரெடி HTML இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எலமெண்ட்ஸை எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்ததெல்லாம் நான் கிளியர் பண்ணிடுறேன். நம்மகிட்ட ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்குது, அதில் நம்ம ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த ஸ்டைலையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைலுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே நான் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் கிரியேட் பண்ணோம். இப்போ நம்ம இங்கே கிரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு ஹெச்2 டேக் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பேராகிராஃப் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். கீழே பேராகிராஃப் டேக்குள்ளே நான் டம்மியான கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். இனி பேசிக்காக HTML என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுறது சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஹெட்டர் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஐடி, இந்த H2 டேக்கு நம்ம ஐடிக்கு பதிலாக நேம் கொடுப்போம். ஹெட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பேராகிராஃப் டேக்கு கிளாஸ் கொடுக்கலாம். இன்ட்ரோ கண்டென்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டாம் எலமெண்ட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஜாவாஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த டாக்குமெண்ட் அப்படின்ற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு கெட் அப்படின்னு கொடுக்குறேன்னு பாருங்களேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. கெட் எலமெண்ட் பை ஐடி, கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம், கெட் எலமெண்ட் பை டேக் நேம், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி HTML நம்மளால் எலமெண்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் query செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஃபஸ்ட் நம்ம அது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஐடி ஆக்சஸ் பண்ணுவோம். ஐடி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி இந்த நேம் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கெட் அன் எலமெண்ட் பை ஐடி. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஜஸ்ட் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண போகிறோம் பை ஐடி. இங்கே அந்த ஐடியை நம்ம பாஸ் பண்ணணும். இங்கே சிங்கிள் கோட்டில் இந்த மாதிரி பாஸ் பண்ணிடலாம். இப்போ நான் console.logல இந்த செக்ஷனை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தோம்னா பாருங்கள், அந்த ஐடி நமக்கு கிடச்சிருச்சு. அதோட ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்கணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்கும். இப்போ அதுக்குள்ளே அந்த செக்ஷனுக்கான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே பாருங்கள், இன்னர் HTML பார்த்தோம்னா அதுக்குள்ளே இருக்க இன்னர் HTML எலிமெண்ட் இருக்குது. ஒரு வெல்கமும் ஒரு லாரமும் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு H2 டேகும் ஒரு பேராகிராஃப் டேகும் இருக்குது. இதே சில்ட்ரன்ஸ் சென்டர் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு கலெக்ஷன், அதாவது ஒரு அரே மாதிரி. அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு H2 டேக் இருக்குது, ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது. பேராகிராஃப் டேக்கான கிளாஸ் நேம்ஸும் இங்கே காமிக்குது பாருங்களேன். இன்ட்ரோ கண்டென்ட்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் நேம் கொடுத்துருந்தோம், அதுவும் அங்கே காமிக்குது. H2 டேக் கிளாஸ் நேம் கொடுக்கல, அது இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த எலமெண்ட்டோட ஐடியை வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டோம் இல்லையா. இதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஹெட்டிங்கை நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு கெட் எலமெண்ட் பை நேம், அந்த நேம் கொடுத்து அந்த ஹெட்டிங்கை ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த ஹெட்டிங்கை நான் உள்ள இந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணனா பாருங்க, நமக்கு இப்போ ஹெட்டிங் கிடைச்சிடும் டேரக்டா. அந்த ஹெட்டிங்குள்ள பாருங்க அந்த H2 டேக் இருக்கு. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இங்க நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இந்த பேராகிராஃப் டேக் இப்போ நம்ம கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இதுக்கு ஒரு காப்பி எடுத்துட்டு இங்க கெட் எலமெண்ட் பை நேம் பதிலா கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் கொடுத்துடலாம். இங்க பேராகிராஃப் டேக்னே பேர் வச்சுக்கலாமா. பேராகிராஃப் டேக் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் பாருங்க, நமக்கு இந்த மாதிரி அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த செக்ஷன் ஆக்சஸ் பண்ணோம்னா பாருங்க, நமக்கு ரிட்டர்ன் பண்றது ஒரு HTML எலமெண்ட். இப்போ இந்த செக்ஷனை நான் இங்க இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஒரு எலமெண்ட் டேரெக்டாக கிடச்சிரும். அந்த எலமெண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். இதே இந்த நேமை வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நேமை பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு நோட் லிஸ்ட் இருக்குது. நோட் லிஸ்ட் அப்படின்னா இந்த நேமில் இருக்கிற எல்லா நோட்ஸையும் ஒரு லிஸ்ட்டாக எடுத்து நம்ம கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு அரே மாதிரி. இதை ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள், அதுக்குள்ளே 0th எலமெண்ட்டில் தான் இந்த H2 இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே நேமில் 2 ஹெட்டிங் டேக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை வெல்கம் 2ன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு 2 எலமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு நோட் லிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அரேல 0th எலமெண்ட்ல ஒன்று, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல ஒன்று. ஸோ இது ஒரு எலமெண்ட்டை கொடுக்குது. இது மல்டிபிள் எலமெண்ட்ஸை ஒரு அரே மாதிரி நமக்கு தரும், ஒரு கலெக்ஷனாக தரும். அதே மாதிரி தான் கிளாஸ் நேம். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள், HTML கலெக்ஷன்ஸை கொடுக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பேராகிராஃப் டேக் நம்ம கீழே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், நமக்கு இதுக்குள்ள பேராகிராஃப் டேகோட லிஸ்ட்டில் 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் ஒரு எலமெண்ட் இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட ஒரு பேராகிராஃப் தான் இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் நேமை நான் இங்கேயும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள், நமக்குள்ள 0th எலமெண்ட்டில் H2 கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் ஒரு பேராகிராஃப் டேக் கிடச்சிருச்சு. அதாவது இந்த கிளாஸ் நேமில் ஒரு H2 டேகும் இருக்குது, ஒரு பேராகிராஃப் டேகும் இருக்குது. அதோட கலெக்ஷன் தான் இங்கே கிடச்சிருக்கு. 0th எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். மற்றபடி ஆக்சஸ் பண்ணுற விதம் எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ பார்த்த மாதிரி இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு அரே மாதிரி உங்களுக்கு கொடுக்குறனால நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அரேயில் இருக்கிற எலமெண்ட் மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ இங்கே நான் பின்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்துருக்கேன். பட் இங்கே வந்து இன்ட்ரோ கண்டென்ட்னு பேர் வச்சுக்கலாம், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் அதுக்குள்ள இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், console.logல அதோட 0வை நீங்கள் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஹெட்டிங் 2 கிடச்சிருச்சா. இதே 1னா பேராகிராஃப் டேக் கிடச்சிருக்கும். இதே தான் ஹெட்டிங்க்கும். இங்கே பாருங்கள், ஹெட்டிங் ஆஃப் 1 கொடுத்தோம்னா நமக்கு 2வது ஹெட்டிங் கிடச்சிருச்சு, வெல்கம் 2 கிடச்சிருச்சு. ஹெட்டிங் ஆஃப் 0 கொடுத்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கிடைக்குது. இதே இல்லாத ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அன்டிஃபைன் கிடச்சிரும். இன்ட்ரோ கண்டென்ட்லேயுமே இல்லாத ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணோம்னா அன்டிஃபைன் கிடச்சிரும். இதெல்லாம் வச்சு நம்மளோட HTML கண்டென்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணிக்க முடியும். இதேமாதிரி வேறு சில மெத்தட்ஸ் இருந்துச்சு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு const test equal to document dot
கெட்ன்னு பார்த்தோம்னா, பை ஐடி இருக்கு, கிளாஸ் நேம் இருக்கு, நேம் நம்ம பார்த்துட்டோம். டேக் நேம்னா ஜஸ்ட் டேக் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருக்கிற எல்லா பேராகிராஃபும் நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே அதுக்கு பின்னு கொடுத்துட்டு கெட் எலமெண்ட் பை டேக் நேம் கொடுத்துட்டு பேராகிராஃப் டேக் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். HTML கலெக்ஷனாக கிடச்சிருச்சு. ஒரு அரே மாதிரி கிடச்சிருச்சு. பாருங்க 0th எலமெண்ட்டில் ஒரே ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் இவ்வளோ மெத்தட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைனா இவ்வளோ மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட் சிம்பிளாக query செலக்டர்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது மூலமாகவே நீங்கள் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கெட் எலமெண்ட் பை ஐடிக்கு பதிலாக query செலக்டர் அப்படின்னு கொடுப்போம். query செலக்டர் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இங்கே பாருங்க ரிட்டர்ன்ஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அதாவது நம்ம என்ன query கொடுக்குறோமோ அதுக்கு கிடைக்கிற ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும் query செலக்டர். அதனால எப்போவுமே அது ஒரு எலமெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா, சப்போஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா நல்லுன்னு வந்துடும். இந்த query செலக்டர் இப்போ இங்கே இதை query செலக்டராக மாற்றிட்டேன். query செலக்டர் மாற்றிட்டோம் அப்படின்னா உள்ள நம்ம ஒரு கிளாஸை நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா டாட் வச்சு கால் பண்ணணும். ஒரு ஐடியை கால் பண்ணுறோம்னா ஹேஷ் வச்சு கால் பண்ணணும். ஒரு டேங்கை கால் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃப் டேக் கால் பண்ணுறோம்னா டேரெக்டாக அந்த டேக் நேம் கொடுத்துடலாம். ஸோ டேரெக்டாக கொடுத்தா டேக் நேம், பின்னாடி டாட் வச்சு அது ஒரு கிளாஸ் நேம், ஹேஷ் கொடுத்தோம்னா ஒரு ஐடியோட நேம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஐடி வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். ஹேஷ் கொடுத்துட்டு அந்த ஐடியை கொடுக்குறேன். அந்த செக்ஷனை கீழே நம்ம ஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா பாருங்க அந்த செக்ஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ கிளாஸை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். டாட் கொடுத்துட்டு கொடுக்குறேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கிடைச்சிருச்சு. இந்த இன்ட்ரோ கண்டென்ட் அப்படின்ற கிளாஸ் நேமில் 2 எலமெண்ட் இருக்குது. பட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம query செலக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். query செலக்டர் ஆல் யூஸ் பண்ணல. இதே query செலக்டர் ஆல் யூஸ் பண்ணோம்னா இப்போ பாருங்க நமக்கு அது ஒரு லிஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்கும், 0 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறனால. இப்போ இல்லாத ஒரு பேர் கொடுத்தோம்னா இப்போ பாருங்க நமக்கு ஒரு எம்டி அரே கிடைச்சிருக்கு. இந்த பாருங்க அதுக்குள்ள வேல்யூஸே இல்லை, லெங்த் 0ன்னு வருது. இதே query செலக்டர் மட்டும் கொடுத்து இல்லாத வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ன்ற அவுட்புட் கிடைக்கும். இங்கே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள போட்டுக்கனால தான் இந்த மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு நல் தான் கிடைக்கும். இங்கே பாருங்க இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க நல் தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ query செலக்டர் கிளியர் இல்லையா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்மளே எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதை டாமுக்குள்ள ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் டாமுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஈவன் லிசனர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அதோட சேர்ந்து இந்த 3 வீடியோஸையும் கம்பைல் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.